Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல என்ன லஞ்ச்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஈவினிங் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் வீட்ல வந்து பர்த்டே பார்ட்டி சொல்லி இருக்காங்க. அங்கவேயும் நம்ம இன்னைக்கு போக போறோம். அத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா வந்து fish தான். இன்னைக்கு fish fry வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். fish குழம்பு பாத்தீங்கன்னா வச்சு முடிச்சிட்டேன். பாத்தீங்கன்னா லாஸ்டா 5 minutes வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த fish பாத்தீங்கன்னா பாறை மீன் தான். இந்த மீன் பாத்தீங்கன்னா பாறையிலே புள்ளி பாறை அப்படினு சொல்லுவோம் நாங்க இங்க. இது பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஃப்ரைக்கு குழம்புக்குலாம் சூப்பரா இருக்கும். fish fry mix பண்ண மசாலால லாஸ்டா கொஞ்சம் மசாலாவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுருக்கேன். இந்த கறி லீவ்ஸை வந்து mix பண்ணி அப்படியே வச்சிருக்க போறேன். இத பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபைனலா ஆட் பண்ணோம்னா இதோட fish fry ஓட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். வாங்கிட்டு வந்த வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். க்ளீன் பண்ணி இத வந்து ஸ்டோர் பண்ணிட்டா வந்து எது வீணா போகாது. வெளியில வச்சிருந்தேன் அப்படினா வந்து இது எல்லாமே அழுகி வீணா போய்டும். அது fish fry பண்ணிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இது எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே பாட்டில்ல போட்டு வந்து இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றேன். இப்போ நான் இந்த கறி லீவ்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேயே அது வந்து அந்த கறி லீவ்ஸ் எல்லாமே ஓவர் குக் ஆகி அது சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது, கருக்குன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்து fish லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம சேர்த்து அதை மட்டும் கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணி எங்கள் தரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த fish ஃப்ரையும் சூப்பராக இருக்கும். நம்ம அந்த கறி லீவ்ஸையும் வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸும் நல்லா அந்த மசாலாவில் குக்காய் வந்துருச்சு. நமக்கு fish ஃப்ரையும் நல்லா குக்காய் வந்துருச்சு. இந்த மாதிரி fish fry வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த fish fry எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து 7 o'clock இருக்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து கிரீட்டிங்ஸ் கார்டு ஒன்று வந்து ரெடி பண்ணி ட்ராயிங் பண்ணி எடுத்து வந்திருக்கா. இப்போ வந்து அவங்க அக்கா பர்த்டே பாயோட அக்கா கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து டெசர்ட் ஒன்று செஞ்சுருக்காங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்களாம். அடுத்தது எனக்கும் கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும். ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி, அப்புறம் பரோட்டாவுக்கு வந்து சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே குக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன், எக்கு, அப்புறம் இதெல்லாம் வந்து சிக்கன் ஃப்ரைலாம் வந்து ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன், ஃபுல்லாக வெஜிடேரியன் மீல் இது இந்த கவரில் இருக்குது. அப்புறம் பிரியாணிக்கு வந்து ரைத்தா, அப்புறம் வந்து கொஞ்சம் கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா, அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சாம்பார், சட்னி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ வந்து எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு, சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து பர்த்டே வந்து 2 வீக்ஸ் முன்னாடியே முடிஞ்சிச்சு. பட் வந்து லீவு வரட்டும், லீவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 வீக்ஸ் அப்புறம் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வர சொல்லியிருந்தாங்க, வந்திருக்கிறோம். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பர்த்டே அன்னைக்கு வந்து கேக் கட்டிங் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வச்சு வந்து கட்டிங்லாம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, பர்த்டேவுக்கு வந்து நம்ம வந்து கேக் கட் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போய் வந்து இப்போ கேக் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. தமிழ்ல ஒரு பாட்டு பாடுமா? இப்போ வந்து கேக் கட் பண்ணி கேக்கும் சாப்பிட்டாச்சு, நாங்களும் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.